இந்த குடிக்கிறவனை பார்த்தேன்னா தன்னை யாராவது பார்த்துருவளோன்னு இப்படி போவனா காக்கா மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், குடிப்பான், கொக்கா மாறுவான். கொக்கு ஒரே இடத்துலையே பார்க்கும், அது மாதிரி இப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், குரங்கா மாறுவான். குரங்கு இப்படி தான் பொருளை எடுக்கும். ஏண்டா ரம்மின்னு பேருனா, ரமிக்க வைக்கிறதுனால ரம்மின்னு பேர். சீட்டாட உட்காண்டா எந்திருக்க மாட்டான். மனைவியை கூட கொஞ்சிருப்பானா செந்தேங்க, சீட்டை கொஞ்சம் வாஞ்சோம் ரொம்ப பேர். ஓடியா ஓடியா ஓடியாம்பா. பா இவனும் ஃபுல்லு இதுவும் ஃபுல்லு. தம் தம் உரியில் அவரவர் வைத்த தயிர்பால் வெண்ணெய் எட்டாமல் குந்தி உரலின் மிசை ஏறி இளங்கோவியர் முன் கூத்தாடி நந்தன் மனையில் யசோதை இரு நயனம் கழிக்க வந்து விளையாடு மைந்தன்தாள் ஒரு நாளும் மறவாதாரே பிறவாதார். எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த வில்லி பாரதம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 4 பேரும் ஒன்று கூடினார்கள். அதில் துச்சாசனன் சொல்லுகிறான், அன்றைய தினம் திரௌபதி சிரித்தாளை மறந்து விட்டீர்களா, இப்பொழுதே படையெடுத்து பாடம் காட்டுவோம் என்றான். உடனே துரியோதனன் சொல்லுவான், அந்த கரியப்பை முளைப்பால் உண்ட நெஞ்சின நங்கு எய்தா முன்னர் நீவிர் விரைமின் பூதகியை சம்ஹாரம் செய்தவன் வருவதற்கு முன்னால். என்ன கிருஷ்ணருக்கு என்ன வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் தரணும், ஸ்டார்ட் இம்மிடியட்லி வார் டிக்ளர் என்று. இவனுக்கு இந்த யோஜனை கொடுப்பதே அவன்தானே. பக்கத்திலே கர்ணன் சொல்லுகிறான், நயவஞ்சகம் கூடாது என்று. சகுனி சிரிக்கிறான், இந்த ஜென்மா இல்லை 7 14 பிறவி எடுத்தாலும் நீங்கள் போர்க்களத்திலே தர்மபுத்திரனை வெல்ல முடியாதவன் நீதிமான், தர்மவான், சத்தியவான். இப்பிறப்பொழிய இன்னும் 7 பிறப்பினுக்கு மெய்ப்பிறப்பற்ற நீதி தருமனை வெல்ல மாட்டோம். உபாயம் உண்டு ஒன்றென்றால் தப்புற சூது கொண்டு சதிப்பதே கருமம் என்றான். சூதாட்டத்தில் தான் ஜெயிக்கணும்னா வள்ளுவர் 10 பாட்டு கள்ளுண்ணாமைன்னு எழுதுறார், சூது எழுதுறார். தகாத பெண்களின் சேர்க்கை ஒரே குரலில் சொல்கிறார். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. எல்லோரும் வள்ளுவரை பரப்புகிறார்கள், வள்ளுவரை சொல்லுகிறார்கள். ஆனால் மதுக்கடை இருக்கிறது. மதுவை யாரும் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை, அவரவர்கள் தான் குடிக்காமல் இருக்க வேண்டும். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும். இந்த மது உள்ளே போனால் மாது சூது எல்லாம் வந்துவிடும். துன்மார்க்கத்திற்கு 3 வழிகாட்டும். ஆமாம், இந்த மாயவரம் வேதநாயகம் உள்ள நீதி நூலில் சொன்னார், இந்த கள்ளுப்பானையில் 6 பேர் உயிர் இருக்காம். காகம், கொக்கு, குரங்கு, குயில், கர்ணன், விபீஷணன் 6 அடங்கியதே கள்ளுப்பானைனா. இந்த குடிக்கிறவனை பார்த்தேன்னா தன்னை யாராவது பார்த்துருவளோன்னு இப்படி போவனா காக்கா மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், குடிப்பான், கொக்கா மாறுவான். கொக்கு ஒரே இடத்துலையே பார்க்கும், அது மாதிரி இப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், குரங்கா மாறுவான். குரங்கு இப்படி தான் பொருளை எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், குயிலாக மாறுவான். குயில் என்ன பண்ணும், பாடும். இவனும் பாடுவான் நன்னா, சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தும்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், கர்ணனாக மாறுவான். கர்ணன் என்ன பண்ணான், எல்லோரும் கொடுத்தான், பையிலேருந்து எடுத்து கொடுப்பான், நீ ஊத்தாண்டே நான் தரேன்பான். அப்புறம் விபீஷணனாக மாறுவான். விபீஷணன் என்ன பண்ணான், சரணாகதி. ஏத்தாப்பில் வர கல்யாணராம கோதன்றாம எல்லாத்தையும் விழுந்து எழுந்திருப்பான். எழுந்துட்டு இவன் சொல்லுவான், அவளை பார்த்து போயான்னு. அப்புறம் சூதாட போவான். அந்த காலத்தில் பகடையை உருட்டினா இப்போ வெள்ளைக்காரன் கையில் பிடிச்சிக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு பேர் ரம்மின்னு பேர். ஏண்டா ரம்மின்னு பேருனா, ரமிக்க வைக்கிறதுனால ரம்மின்னு பேர். சீட்டாட உட்காண்டா எந்திருக்க மாட்டான். மனைவியை கூட கொஞ்சிருப்பானா செந்தேங்க, சீட்டை கொஞ்சம் வாஞ்சோம் ரொம்ப பேர். ஓடியா ஓடியா ஓடியாம்பா. பா இவனும் ஃபுல்லு இதுவும் ஃபுல்லு. அங்கேருந்து ஒருத்தன் வருவான், யோ உன்னைத்தான், உன் மனைவி இறந்து விட்டாள். போயிட்டாளா? ஆமாம். அவள் பிரேதம் இந்த தெருவழியாகத்தான் போகும். அவள் கழுத்தில் இருக்கின்ற தாலி என் ஆட்டத்திற்கு பயன்படும்னு சொல்லுவனாம். காந்தை வீயினும் கவரினை ஆடுவோம், அவள் சவமது இவ்வழிச்சலம் எனத்தான் எழான். அவள் தன் புனை தாலி பந்தயத்துக்காகும் என்று இந்த சூதாட்டத்திற்கு கூப்பிடுகிறான். தப்புற சூது கொண்டு சதிப்பதே கருமம் என்றான். மண்டபம் காணவாரீர் மகிழ்ச்சிக்கு சூதாடுவோம்னா, சூதாட்டத்தில் மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னது சகுனி ஒத்தன்தான். திருதராட்டன்ட்ட கையெழுத்து வாங்குன்னா ஆர்ட்ட கொடுத்து அனுப்புறது. சாப்பிட்டு சும்மா இருக்கானே உங்கள் சித்தப்பாங்கிறான். இவன் தான் காந்தார தேசத்தை விட்டு இங்கே இருக்கான். தசரதன் கூனியை கூட்டின்னு வந்தான், திருதராட்டன் சகுனியை கூட்டின்னு வந்தான். இந்த கூனி இல்லைன்னா ராமாயணம் இல்லை, சகுனி இல்லைன்னா பாரதம் இல்லை. இவ 2 பேரும் இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பு இல்லை. அதனால் ராமாயணம் பாரதம் சொல்கிறவாள்லாம் ராமர் கிருஷ்ணர் படத்தை ஃப்ரேம் பண்ணக்கூடாது, கூனி சகுனி படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சு கும்பிடணும். ஆமாம், ஓலையை கொடுத்து அனுப்பு என்றான். விதுரர் ஓலையை படித்தார்.
இப்பொழுதே இந்த ஓலையை கிழித்து விட்டு வேறு ஒரு ஓலை எழுதச் சொல் உன் தந்தையை. மகனே தர்மபுத்திரா, உன் ராஜ்யம் செல்வம் அனைத்தும் என் மகனுக்கே கொடு என்று அவன் கொடுத்து விடுவான். வையமும் அரசும் வாழும் வாங்குகை கருத்தை ஆயின் பொய்யட சூது கொண்டு புண்மையில் கவர வேண்டா. ஐயன் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறுத்து சொல்லார். வேண்டின தருவரென்றோ தீதினால் வரித்து நெஞ்சம் தீயவர் ஆடும் மாய சூதினால் போதில் நான்முகனும் புரிச்சடை எவனும் ஆதி நான்மறை உள்ளலும் வசை அறாத என் பேச்சினை கேள். சிற்றப்பனே, நீர் எப்பொழுதும் சாப்பிடுவது என் அரண்மனையில், பேசுவது அவர்கள் பக்கம். உன்னை சொல்லி குற்றமில்லை. பாரதி சொல்லுவான், நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். உன்னை சொல்லி குற்றமில்லை. தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே. ஓலை எடுத்து செல். ஓலை எடுத்து சென்றான். தர்மபுத்திரனிடம் காண்பித்தான். தர்மபுத்திரர் சொல்றார், சூதாடுவதற்கு என்னையா சமமாக தேர்ந்தெடுத்தான் கேட்கிறான். பக்கத்தில் பீமன் சொல்லுவான், முள்ளு செடியை முளையிலேயே வெட்ட வேண்டும், இளையதாக முள்மரம் கொள்க களையுனர் காய்த்த விடச்சு. அர்ஜுனன் சொன்னான், தெரியாதவர்களை நம்பக்கூடாது, தெரிந்தவாளை நம்பாமலும் இருக்கப்படாது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்னா. அதைத்தான் இங்கே வில்லிபுத்தூரார் சொல்கிறார். தேரலார் தம்மை தேரலும் தேரினர் தேரலாமையும் என்று மாறலாருடன் மலைதலும் மாறுடன் மருவி வாழ்தலும் ஆறலாதன கொண்டு அரச நீதியில் சொன்னால் கூறலாதன சொல்வதென் செல்வதென். நகுலன் சொல்கிறான், பீமண்ணா அர்ஜுனண்ணா யோஜனையே நல்ல யோஜனை. சகாதேவன் ஞானி. ஞானம் ஞானம்னா ஏதோ விலை கொடுத்து வாங்குற சமாச்சாரம் இல்லை. எல்லாருக்கும் பகவான் ஞானத்தை கொடுத்துருக்கான். கீதையில் சொல்கிறான், அஜ்ஞானம் ஞானத்தை மறைச்சிருக்கு. இப்போ பாத்ரூம் வழுக்கெடுதுங்கிறோம், அது ஏன் பாசம் பிடிச்சிருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் போயிடும். அது மாதிரி நம்ம பக்திங்கிற ப்ளீச்சிங் பவுடர் போடணும். அப்பொழுதுதான் நம்மிடத்திலே இருக்கிற அஜ்ஞானம் போகும். 2 சாமிகள் போயிருந்தா ஒரு நதிக்கரை ஓரமாக. அங்கே ஒரு ஊரில் ஒரு பெண்மணி அழுதுருந்தா அந்த நதிக்கரையில். ஏம்மா அழறேன்னார் ஒரு சாமியார். அக்கறைக்கு போகணும், படகு இல்லைன்னார். நான் கொண்டு விடுறேன்னு இந்த சாமியார் என்ன பண்ணார், தன் காவி வஸ்திரத்தை எடுத்து இப்படி கட்டிண்டார். அந்த பெண்ணை உட்கார வச்சு அக்கறையில் கொண்டு விட்டார். அந்த பெண் இறங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். கூட வந்த சாமியார் தான் கேட்டார் 10 நிமிஷம் கழிச்சு. அந்த பக்கம் நடந்துட்டு, நாம் எந்த பெண்ணையும் மனதாலும் தொடமாட்டோம் என்று சபதம் வச்சுருக்கோம். இப்படி ஒரு பொண்ணை நீ இடுப்பில் வச்சுக்கிண்டு நதியில் நீஞ்சிண்டு வந்தியே, தவறு இல்லையான்னு கேட்டார். தவறு தான், ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அதே சாஸ்திரம் சொல்கிறதுன்னார். என்ன இருந்தாலும் குற்றம்னார். அதுக்கு அந்த தூக்கின்னு வந்த சாமியார் சொன்னார், நான் அப்போதே அந்த பெண்ணை இறக்கி விட்டேன், நீ தான் இன்னும் சுமந்துன்னு இருக்கேன்னார். ஐ ஹவ் ஆல்ரெடி லெஃப்ட் ஹர், யூ ஆர் ஸ்டில் கேரிங் ஹர்னார். அதனால் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும், மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். வள்ளுவர் அழகாக சொல்லுவார், புறந்தூய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். குளித்து விட்டால் புறந்தூய்மை. ஆனால் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கு போக வேண்டும் என்றால் சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். சகாதேவன் சொல்லுகிறான், ஞானி அவன். அவன் அழகாக பேசுகிறான். அண்ணா, உங்களுக்கு ஓலையை அனுப்பியது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டிருப்பது யார்? திருதராட்டன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள்? தம்பியாகிய உன்னிடத்திலே. ஏ சகதேவா, என்ன திரும்ப திரும்ப இதையே கேட்கிறாய்? அண்ணா, ஓலை அனுப்பின துரியோதனனுக்காகவோ, கையெழுத்திட்டிருக்கிற திருதராட்டனுக்காகவோ, கொண்டு வந்திருக்கிற விதுரனுக்காகவோ, ஆலோசனை கேட்கின்ற எங்களுக்காகவோ நாம் ஐவரும் அஸ்தினாபுரம் செல்லப்போவதில்லை. வாசலிலே விதி என்ற தேர் காத்து கொண்டிருக்கிறது. விதி என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானிக்கப்பட்ட உண்மை, யாரும் மாற்ற முடியாது. ஆமாம், சூதாடுவதற்கு வந்து விட்டான். பாரதி அழகாக சொல்லுவான், மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இறங்கி விட்டான். தாயம் உருட்டலானார் சகுனி வென்று விட்டான். நேயமுற்ற விதுரன் போலே நெறியுள்ளோர்கள் எல்லாம் வாயை மூடிவிட்டார், தங்கள் மதியும் இழந்து விட்டார். தர்மனே சூதாட உட்காந்துட்டான். அப்பொழுதுதான் ஒருத்தன் கேட்கிறான், எனக்கு பதிலாக எங்கள் மாமா பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்ன உடனே தர்மபுத்திரன், எனக்கு பதிலாக எங்கள் கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்னு சொல்லியிருந்தால் சகுனி ஜெயித்திருப்பானான்னு கேட்டான். உண்மை, கிருஷ்ணனை கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்குமே, ஆனால் சூதாடவே உட்கார்ந்திருக்க மாட்டான். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில். உண்மையான பக்தன்
அதனால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது தவறு செய்கிறோம்? பகவன் நாமாவை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பகவன் நாமாவை சொல்வதிலும் பகவானை நினைப்பதிலிருந்தும் நாம் தவறி விட்டோமையானால், அந்த பாதையிலிருந்து விலகி விட்டோமையானால் குற்றம் செய்கிறோம். அதனால்தான் எப்பொழுதும் பக்தி செலுத்த வேண்டும். தர்மன் மாடு இழந்து விட்டான், தர்மன் மந்தையாக ஆடிழந்து விட்டான், ஆளிழந்து விட்டான், பீடிழந்த சகுனி பின்னும் அங்கே சொல்லுவான், நாடு இழக்கவில்லை தர்மா நாட்டை வைத்திடு. தர்மபுத்திரனுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது? கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு ராஜசூயை ஆகும் பொழுது ஒரு ரத்ன மாலை கொடுத்தார், அதை கழட்டி வைத்தான். அதனால்தான் வந்தது கஷ்டம். அதை கொடுத்து விட்டான். அது எப்பொழுது போனதோ வெற்றியும் அங்கே போனது. சகதேவனை இழக்கிறான், நகுலனை இழக்கிறான், சிரிக்கிறான் சகுனி. நீ ஏன் தெரியுமா நகுல சகதேவர்களை பந்தயமாக சொன்னாய்? அவர்கள் மாற்றாந்தாய் வயிற்று குழந்தைகள் தானே, என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கு இருக்கிற காண்டீபனை பந்தயமாக சொல்லுகிறான். இப்படி சூதாட்டம் செல்லும் பொழுதே விதுராழ்வார் பேசுகிறார், ஆட்டத்தை நிறுத்தி கொள்ளுங்கள், தவறுதலான பாதையில் போகிறது என்கிறார். பீஷ்மாச்சாரியார் சொல்லுகிறார், கேட்கவில்லை. பொழுது போகவில்லை என்று விளையாடுகிறோம் என்றான் துரியோதனன். இன்றைய காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பொழுது போகவில்லை என்றால் நல்ல விஷயத்தில் ஈடுபட வேண்டும். இந்த டிவி யூடியூப் எல்லாம் இதில் நல்லது இருக்கிறதே. சொற்பொழிவாற்றுகிறோம், பஜனை பாடுகிறார்கள், சங்கீத கச்சேரி இருக்கிறது, கோயில் நிகழ்ச்சி காட்டுகிறார்கள். எப்பொழுதும் நல்லதையே கேளுங்கள், நல்லதை சொல்லுவதை கேளுங்கள், நல்லதையே பேசுங்கள், நாம சங்கீர்த்தனம் செய்யுங்கள். வேண்டாதிலே ஈடுபடுவதனால்தான் கஷ்டம். ஒரு பொருளை எப்படி உபயோகப்படுத்துவது என்று தெரியவில்லை, பொருள் வந்து விட்டது. காண்டீபனை பந்தயமாக வைக்கிறான், இழந்தான். பீமனை வைக்கிறான், மதி இழந்த தர்மபுத்திரன் தன்னையே வைக்கிறான். 100 பேரும் சிரிக்கிறார்கள். அவசரப்படாதே, நமக்கு இன்னும் வெற்றி கட்டவில்லை. ஏ தர்மபுத்திரா, நீ இழந்த செல்வம் ராஜ்யம் அனைத்தையும் பெறலாம், இன்னும் முன்னிடத்திலே ஒரு பொருள் இருக்கிறது என சொல்லுகிறான். யாரை சொல்லுகிறான்? துருபதன் மகளை, திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை. திரௌபதி. திரௌபதி யார் பார்த்தோமே, சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவள். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தான் யாகசேனன் செய்த யாகத்தீயாக இருந்தது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவள் மகாபதிவிரதை, உத்தமி. அவளை போய் பந்தயமாக சொல்லுகிறான். இங்குதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே பெரிய சர்ச்சையும் இருக்கிறது. அது என்ன என்று பார்ப்போம். பந்தயமாக சொல்லுவது பெண்ணை சொல்லவே கூடாது. சூதாடுகின்ற இடத்திற்கு எதற்கு பெண்ணை அழைத்தான் இவன்? மதியிழந்த தர்மபுத்திரன். அந்த சூதாடுவது, கள் குடித்தல் போன்ற இந்த விஷயங்களில் நாம் ஈடுபடுவோமேயானால் ஒருவன் எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் சரி, பதவியில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, தன்னையே இழந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் செல்லவே கூடாது. ஆமாம், அந்த இடத்திற்கு எதற்கு போக வேண்டும்? அதைத்தான் அப்பொழுதே சொன்னோம். சத்சங்கம், நல்லவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு போக வேண்டும். ஒரு நாம சங்கீர்த்தனத்திற்கு போகிறோம், பஜனைக்கு போகிறோம், உபன்யாசம் கேட்கிறோம் என்றால் பக்தி வளரும். இவன் தர்மபுத்திரன் இவ்வளவு விஷயம் தெரிந்தவன், நமக்கெல்லாம் பிற்காலத்தில் யக்ஷ பிரஸ்னம் சொன்னவன், 108 கேள்விகளுக்கு பதில் சொன்னவன், எல்லாம் தெரிந்தவனாக தான் பாரதியார் சொன்னார், படித்தவன் தவறு செய்தால் ஐயோன்னு போவான்னா. இதைத்தான் இந்த இடத்திலே இளைஞர்கள் எல்லோரும் உணர வேண்டும். கல்வி என்பதற்கோ, பதவி என்பதற்கோ, தனம் உள்ளவன் என்பதற்கோ இதற்கும் நடத்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும். திரௌபதியை பந்தயமாக சொல்லுகிறான். தாயம் உருட்டலானார், சகுனி வென்று விட்டான். யாரெங்கே? சிற்றப்பனை அன்றைய தினம் பாஞ்சாலன் பெற்ற மகள் பஞ்சபாண்டவரின் ஆவி மகளை சபைக்கு இழுத்து வா என்றான். விதுரன் அழுதார். ஐயோ பாண்டவரதம் நாளை பழிதனை தீர்த்திடுவார், மாண்டு தரைமேல் மகனே கிடப்பாய், நீ என் பேச்சை கேள் என்றான். யாரெங்கே? தேரோட்டி
பிரார்த்திகாமி அவனை இழுத்து வா என்றான். தேரோட்டி வந்து என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம் தொடர்ந்து. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.